படிச்சவங்களையும் நிதானம் இல்லாதவங்களா இருக்காங்க, படிக்காதவங்க பல பேரு நிதானமாவும் இருந்திருக்காங்க. உடனே வந்துருவா தத்துவத்தை தூக்கிக்கிட்டு. ஏய், உங்க அப்பா நல்ல மனுஷன்டி, பொறுப்பா தன்மையா பேசுறாரு. மனசுல நினைக்கிறத அழகா அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரி தானே பேசுறாரு. ஆனா எங்க அப்பாவும் தான் இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் கோவம், வாயை திறந்தாலே திட்டுதேன். என்னைக்காவது தன்மையா பேசி நீ பாத்திருக்கியா? ஒரு நாள் அது உட்கார வச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு பாத்திருக்கியா? அதெல்லாம் கேட்கவே மாட்டார். அவரோட இஷ்டத்துக்கு அவரே முடிவெடுப்பாரு. அவரோட முடிவை செயல்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட வேலையே. நமக்குன்னு சொந்தமா எதுவும் ஆசை இருக்கக்கூடாது, சுயமாவும் சிந்திக்க கூடாது. ஏன்னா அது அவருக்கு பிடிக்காது. அவர் பெத்த மக மாதிரி ஒன்றும் நடத்துறது இல்லை, கடையில வேலை செய்யறவ மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பாவை கம்பேர் பண்ணும்போது உங்க அப்பா எம்புட்டோ பரவாயில்ல. என்ன பதிலே காணோம்? பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேனே. உங்க அப்பா மேல உங்களுக்கு வருத்தம், கம்ப்ளைண்ட்லாம் இருக்குன்னு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதை பொதுவா சொல்லுங்க, எங்க அப்பாவை கம்பேர் பண்ணிலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா நல்லவரு, உங்க அப்பா கெட்டவரு இப்படிலாம் பேசாதீங்க.